சிவகாசி மருது பாண்டியர் நடுத்தெரு அது. எப்போதும் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். மாலை 6:30 மணியளவில் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருந்த அந்த தெருவை ஒரு கொடூர கொலை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. வீடு புகுந்து 55 வயது நபர் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். அருகருகே வீடுகள் இருந்தும் யாருக்கும் அந்த பயங்கரம் நடந்தது உடனே தெரியவில்லை. கொல்லப்பட்டவர் சரவணன். 55 வயதான இவர் ஒப்பந்த அடிப்படையில் நோட்டு புத்தகங்கள் பைண்டிங் செய்யும் தொழில் செய்து வந்திருக்கிறார். சரவணனுக்கு திருமணமாகி ஷீலாதேவி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக 3 வருடங்களுக்கு முன்பு மனைவியும் மகன்களும் தெரிந்து சென்றுள்ளனர். சரவணன் மட்டும் வீட்டில் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் ஒரு மர்ம கும்பல் ஒன்று சரவணனை வீடு புகுந்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. தகவல் அறிந்த சிவகாசி வட்டார காவல் துணை கண்காணிப்பாளர் அனில்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். சுற்று வட்டார பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சரவணனுக்கு அவரது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த 45 வயது பெண்ணோடு திருமணத்தை மீறிய உறவு இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதை பற்றி தெரிய வந்ததை அடுத்துத்தான் அவரின் மனைவி சரவணனை விட்டு பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த ரகசிய காதலுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பிருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்திருக்கிறார்கள். அதில்தான் சரவணன் பழகி வந்த பெண்ணின் மகன் பரத் என்பவர் மீது சந்தேகம் வந்திருக்கிறது. போலீசார் பரத்திடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர் அளித்த வாக்குமூலத்தில்தான் அனைத்து உண்மைகளும் தெரிய வந்திருக்கிறது. வயதான பரத்துக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். இவர் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்து வந்திருக்கிறார். 15 நாட்களுக்கு முன்பு பரத்துக்கு 2வது குழந்தை பிறந்துள்ளது. வேற குழந்தை எடுத்த தாயோடு சரவணன் நெருக்கமாக பழகி வந்தது பரத்துக்கு பிடிக்கவில்லை. பல முறை கண்டித்திருக்கிறார். ஆனால் அதையும் மீறி சரவணன் தனது உறவை தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது. மனைவி பிரிந்து சென்றதிலிருந்து இருவருக்குமான அந்யோன்யம் அதிகரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஊருக்குள் பலரும் கேவலமாக பேசியிருக்கிறார்கள். இது பரத்துக்கு அவமானத்தை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சரவணனை கொன்று தனது அவமானத்தை துடைக்க நினைத்திருக்கிறார் பரத். சம்பவத்தன்று தனது நண்பர்கள் 4 பேருடன் சரவணனின் வீட்டிற்குள் நுழைந்த பரத் அறிவாளால் அவரை கொடூரமாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை நடந்த 24 மணி நேரத்தில் பரத்தையும் அவரின் நண்பர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். திருமணத்தை மீறிய உறவுதான் இந்த கொலைக்கு காரணமா, இல்லை இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.